உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மீனம் ராசி இவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும்? நிறைய அறிவு, ஞானம், கல்வி இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை ரொம்ப வெளிப்படுத்திக்கிற மாட்டாங்க. அவங்க அந்த குரு ஸ்டேட்டஸ்லேயே இருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்புலேயே இருக்கும். அவங்களுடைய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அவங்க ஒரு பொறுப்படுத்திக்கிட்டு செயல்படுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் எதிரியே தனக்கு இருக்கக்கூடாது. எதிரிகளை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? வரக்கூடிய மனைவிமார் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, பொறுமைசாலிகளாக இருப்பாங்க. இவங்களுடைய வேலை எந்த மாதிரி தொழில் அமையும்? எந்த ஃபீல்டில் இருந்தாலும், ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் இவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு பாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம், மூளை சார்ந்த பிரச்சனைகள். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். மீனம் ராசி இவங்களுடைய ராசிநாதன் யாருன்னு சொல்லுங்க. இவங்க குணநலன்கள் எப்படி இருக்கும்? மீன ராசி ரொம்ப பக்குவப்பட்ட ராசி, கடைசி ராசி, முதிர்ச்சி, குடுகுடு தாத்தா மாதிரி குரு. ஆனால் இந்த தனுசு ராசிக்கு அந்த குரு ராசிக்கு அந்த மீனத்துக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கும் நிறைய அறிவு, ஞானம், கல்வி இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை ரொம்ப வெளிப்படுத்திக்கிற மாட்டாங்க. கோபதாபங்களை வெளிக்காட்ட மாட்டாங்க. எல்லாமே ஒரு பக்குவப்பட்ட மனசு உடையவர்கள் மாதிரி இருக்கும். சிறு வயசுலேயும் சரி, பெரிய ஆள்கள்லேயும் சரி. சிறு வயசுலலாம் அவங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருந்தால் மற்றவங்கள அனுசரித்து கொண்டு போகிறது, பெரிய குடும்பத்துக்கு எல்லாரையும் தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம் அப்படிலாம் அனுசரித்து ஒரு பெரிய குடும்பமாக வச்சுருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மீனராசிக்காரவங்களாக இருப்பாங்க. அவங்க அந்த குரு ஸ்டேட்டஸ்லேயே இருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்புலேயே இருக்கும். அவங்களுடைய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும், ஒரு ட்ரெயின் ஏறுறதோ, ஒரு பஸ் ஏறுறதோ, அந்த இடத்துல கூட ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, இப்படி நில்லுங்க, இப்படி ஒழுங்காக இருங்க, இப்படி ஏறுங்க, நீங்கள் முதல்ல போங்க, நீங்கள் அடுத்து போங்கன்னு அந்த இடத்துல அவங்க ஒரு பொறுப்படுத்திக்கிட்டு செயல்படுவாங்க. அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே அவங்க இப்போ பிக் பிரதர் ஆட்டிடியூடுன்னு அதிகாரம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிக் பிரதர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு முதிர்ச்சியானவங்க. சட்டுன்னு கோவப்படவோ அல்லது சட்டுன்னு சந்தோஷப்படவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் அவங்க கோவப்பட்டாங்கன்னா அதனுடைய விளைவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பெரும்பாலும் கோபத்தை வார்த்தைகள்லையோ செயல்கள்லையோ வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த நேரத்தில். ஆனால் நிதானமாக அதை செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு வாழ்க்கையில் எதிரியே தனக்கு இருக்கக்கூடாது. எதிரிகளை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க, ரொம்ப அலட்டிக்காமல் இருப்பாங்க. இந்த எதிரிகளை காலி பண்ணுறது கூட இவங்க தான் இவ்வளவு பேரையும் காலி பண்ணாங்கன்னு தெரியாத மாதிரி ரொம்ப சட்ட ரீதியாகவும் இவங்க தவறான காரியங்களில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டாங்க. அது 1-2 விதிவிலக்குகள் இருக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப சட்ட ரீதியாக என்னென்ன செய்யணுமோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்துவாங்க, நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் சட்ட ரீதியாக செய்து முடிப்பாங்களே தவிர எடுத்தெடுப்பில் சப்புன்னு அரைகிறது, இல்லை ஒரு ஆபாசமாக திட்டுறது அல்லது அந்த சாபம் விடுறது அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. ரொம்ப சட்டிலாக இருப்பாங்க அவங்க. ஓகே, நியாயமாக நடப்பாங்க. எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலும் தண்டனை கொடுக்கறது நியாயமாக தான், மன்னிக்கிறதெல்லாம் கிடையாது. இது நீர் அந்த அது என்னது தலைமை பொறுப்பில் இருக்கணுன்றதுல ரொம்ப குறியாக இருப்பாங்க. அதனால அந்த தன்னுடைய பதவி பொறுப்புகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. விட்டு கொடுக்காம அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ, அந்த செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி அல்லது வேறு டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிற வரைக்கும் யாரும் தன்கிட்ட நெருங்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஓகே. இவங்களுக்கான திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? அவங்களுக்கான திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவிமார் ரொம்ப புத்திசாலிகளாக இருப்பாங்க, பொறுமைசாலிகளாக இருப்பாங்க, அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க ராசிக்கு இவங்களே மனித உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. அதனால அந்த கணவன் மனைவியுடைய உறவை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த மற்ற சகோதரர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், இவங்களுக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, நல்ல புத்திசாலி நண்பர்கள் இருப்பாங்க.
எல்லார்ட்டையும் இவங்க வந்து ரொம்ப அன்பாக நல்லது கெட்டதுக்கு போக வர நண்பர்களையும் குடும்பத்தினராகவே மாற்றிக்கிடுவாங்க. குடும்பத்தினர்கிட்டையும் நண்பர்கள் மாதிரியே நடப்பாங்க. வெட்டி அதிகாரம் பண்ண மாட்டாங்க. எல்லார்ட்டையும் ஒரு ஈக்குவலாக பழகி தப்பெல்லாம் இந்த வயசில் நடக்கிறதா அப்படின்னு ஒரு சகஜமாக நம்ம அந்த காலத்தில் சின்ன வயசில் என்னென்ன பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஒரு வயசில் இருக்கும், அப்புறம் ஒரு 2-3 வருஷத்தில் சரியாக போயிடும் அப்படின்னு ஒரு தட்டி கொடுத்து அவங்க லெவலுக்கு இறங்கி பேசி அந்த மாதிரி ஒரு மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களிடத்துல அன்பு செலுத்துறதுல வந்து மீனராசிக்காரங்க மாதிரி எதுவுமே வேறு எந்த ராசியும் இருக்காது. ஓகே ஓகே. அதனால தான் அந்த குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் மாதிரின்னு சொல்கிறது. இப்போ தாத்தா பாட்டினா பேர பிள்ளைங்கக்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்க. மகளில் வந்து கண்டிப்பாங்க, ஆனால் பேர பிள்ளைங்கிட்ட பாசமாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகளும் அம்மா அப்பாட்ட வந்து கொஞ்சம் விலகி இருந்தால் கூட தாத்தா பாட்டிகிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள்ட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. கண்டிப்பாக. இவங்களுடைய வேலை எந்த மாதிரி தொழில் அமையும் இவங்களுக்கெல்லாம்? இவங்க வந்து குரு ராசின்றனால அந்த பேராசிரியர் இந்த மாதிரி சொல்லலாம். குரு சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஆலோசனை பெறுறது. ஆனால் இவங்க வந்து உயர் பொறுப்பில் இருப்பாங்க. எந்த ஃபீல்டில் இருந்தாலும், ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் இவங்க வந்து இவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல இருப்பாங்க. இவங்களை கேட்டு தான் எதுனாலும் ஒன்று ஐயாவை கேட்டுக்கோ அல்லது அம்மாவை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் ராஜகுருன்னுலாம் இருப்பாங்கல்ல, அரசன் யாரோ இருப்பான், ஆனால் ராஜகுரு பேச்சு தான் அங்கே ஈடுபடும். அந்த மாதிரி இவங்க வந்து ராஜகுருவாக இருப்பாங்க. இவங்களுடைய யோசனைப்படி தான் அந்த இடத்துல எதுவும் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க. கிங் மேக்கராக இருப்பாங்க அங்கே. ஓகே. இவங்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய்கள்லாம் இருக்கும் மேம்? இவங்களுக்கு பாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் நடமாட்டத்தில் வந்து இந்த பாதம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறனால நடமாட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மூளை சார்ந்த பிரச்சனைகள், கொஞ்சம் இவங்களுக்கு வந்து தலை சுத்தல், மயக்கம் அந்த மாதிரி வரும். அப்புறம் வந்து நாக்கு பிறழும், நாக்கு வந்து ஏதாவது தடுமாறும் பேசும்போது. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நாக்கு, மூளை, கால், பாதம், ஸோ மூளை சம்பந்தமான மூளை, நாக்கு, பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. துல்லியமாக 12 ராசிகளுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அவங்க குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.